நமக்காக ரத்தம் சிந்தினார், அதற்காக தான் உயிர்த்தெழுந்தார். தூரமாய் இருக்கிற நம்மளை ஆண்டவர் திரும்பமாய் அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஏன்னா இதை குறித்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதே எபேசியர் எழுதின நிருபத்திலே தான் அவர் சொல்றாரு. நீங்க அதை வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரம் மன்னிக்கணும் 2ஆம் அதிகாரத்துல வாங்க. 14வது ஆமா 13ஆம் வசனத்தை வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, தூரமாயிருந்தோம் தேவனுடைய அன்பை விட்டு, தேவனை விட்டு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன செஞ்ச? இயேசு கிறிஸ்துவுக்குள், ஆமென், இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் அவரோடு நெருங்கி வர, அவரோடு ஐக்கியப்பட, அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் உங்களை என்னையும் சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நம்ம எடுக்கிற உபவாசத்தினுடைய நோக்கம் அதுதான். அல்லேலூயா. சொல்லணும், ஆண்டவரே உம்மோடு உள்ள உறவில் நான் பலனா இருக்கணும்ப்பா. நீண்ட நாள் உம்மை தேடாம போயிட்டேன், நான் ஜெபிக்காம போயிட்டேன், உம்மை துதிக்காம போயிட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. இன்றையிலிருந்து நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உம்மோடு உள்ள உறவில் ஆண்டவரே நான் வளர பலனா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. அப்ப 2வது, உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் ஆண்டவருக்குள்ள தேவன் கொடுக்கிற சத்துவத்தில் பலன் அடையும். மாம்சம் எனக்கு என்ன பண்ணும்? அழிக்கப்படும். அல்லேலூயா. மாம்சம் என்ன பண்ணும்? எதற்கு அதிகமாக இடம் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களை என்ன பண்ணும்? ஆட்கொள்ளும். சொல்லுங்க. இப்போ கவனமா பாருங்க. வலது பக்கம் ஆவிக்குரிய மனுஷன், இடது பக்கம் உலகத்திற்குரிய மனுஷன், மாம்சம். ஆமென். நம்முடைய நாட்டம், விருப்பம், எண்ணம், சிந்தனை. ஆமென். என்னது? நம்முடைய விருப்பம், சிந்தனை, நாட்டம் எல்லாம், நம்முடைய ஓட்டம் எல்லாம் மாம்சத்திற்குரியதாக இருந்தால், இந்த சிந்தனை இருக்கு நடுவில், நடுமையமா ஆத்மா இருக்கு தெரியுமா? ஆமென். இது என்ன பண்ணோம்னா அப்படியே அந்த பக்கம் போயிடும். அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்கு? 3 நிலை இருக்கு: ஆவி, ஆத்மா, சரீரம். இப்ப நான் சொல்றேன், ஆவிக்குரிய மனுஷன், மாம்சத்திற்குரிய, நடுவில் இருக்கிறவன் யாரு? ஆத்மா. இந்த ஆத்மா தான் எண்ணம், சிந்தனைகள், ஆமென், இதெல்லாம் வரும். இது எந்த பக்கம் அதிகமாய் இழுக்கப்படுகிறதோ அந்த பக்கம் போயிடும். இப்ப புரியுதா? இப்ப நாம் உலகத்திற்குரியவர்களா, நாம் மாம்சத்திற்குரியவர்களா, நம்முடைய நாட்டம், விருப்பம், எண்ணம் எல்லாம் இருந்தா இதனுடைய எண்ணம், இதனுடைய விருப்பம் எல்லாம் என்ன பண்ணும்? ஆத்மா இந்த உலகத்தின் பக்கம், மாம்சத்தின் பக்கமே போயிடும். இல்ல, ஆவிக்குரிய மனுஷன் பலனாய் இருந்தால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? ஆவிக்குரிய மனுஷன் பக்கமாய் இழுக்கப்படும். இப்போ ஒரே ஒரு கேள்வினா, நீங்கள் எந்த பக்கம் அதிகமாக இழுக்கப்படுகிறீர்கள்? உங்களை நீங்க நிதானிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கு. நீங்கள் எந்த பக்கம் அதிகமாக கவரப்படுகிறீர்கள், இழுக்கப்படுகிறீர்கள்? ஆவிக்குரிய மனுஷன் ஒரு பக்கம் உங்களை இழுத்துக்கிட்டே இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை இழுத்து கொண்டே இருக்கிறார். ஆனா நம்ம நாட்டம், விருப்பம், பேச்சு, நம்முடைய எல்லா ஓட்டம்லாம் எதை தான் சார்ந்திருக்கு? ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்பார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களில நடப்பார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆவிக்குரிய விதங்களில பார்க்கக்கூடியவர்களாய் மாறுவார்கள். ஆமென். இப்போ உங்க நடுவில் இருக்க இந்த ஆத்மா, சிந்த, எண்ணம் எந்த பக்கம் அதிகமாக இழுக்கப்படுகிறது? எதை குறித்து அதிகமாய் சிந்தித்து கொண்டே இருக்கிறீங்க? எதன் மேல் அதிக விருப்பம் இருக்கிறது? ஆண்டவர் மேல இருந்தா, அல்லேலூயா, அந்த எண்ணம், விருப்பம், வாஞ்செல்லாம் ஆண்டவர் பக்கமாவே இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் ஃபாதர் ரொம்ப அழகா பாடினார். எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர்,
எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ உலகத்திற்குரிய காரியங்களே ஓடிக்கொண்டிருந்தா தேவன் அதை அறிந்து கொள்ளுகிறான். ஆமென். நீ தேவன் பக்கமாய் உன் எண்ணம், உன்னுடைய ஏக்கம், உன்னுடைய விருப்பம் இருக்குமானால் நீ தேவன் பக்கமாகவே நடக்க ஆரம்பிப்ப. அல்லேலூயா. இப்போ தேவன் கொடுக்கிற சத்துவம் பலத்தினால ஆட்டோமேட்டிக்கா அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எழும்பணுமான்ற கேள்வி வராது. உன் ஆவி உனக்குள்ள உற்சாகப்படுத்தி எழுப்பிடும். அப்பாவோடு நான் பேசணும். அல்லேலூயா. அப்பாவோடு நான் உறவாடணும், அவர் என்னோடு பேசணும், அவருக்குள்ள நான் பலன் அடையணும். அந்த ஒரு நிலையில உங்களை என்ன பண்ணும்? ஆவிக்குரிய ரீதியில நம்மை கொண்டு போய்விடும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த வசனத்தை நீங்க வாசிக்க வேண்டும். அதனால நான் முக்கியமாய் சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற ஒரு காரியத்தை நாம் கவனிக்கலாம். அநேக நேரங்களிலே 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஸோ அங்க என்ன சொல்றாருன்னா, நான் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற நான் தானே, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்கிற நான் தானே, மற்றவர்களுக்கு சேவை செய்யும்படி இருக்கிற நான் தானே. அல்லேலூயா. ஆகாதவனாய், ஆமென், தேவனை தூஷிக்கிறவனாய், ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படுகிற போல நான் மாறிவிடாதபடி, அல்லேலூயா, என் சரீரத்தை நான் என்ன பண்ணுகிறேன்? ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இந்த ஒடுக்கி கீழ்ப்படுத்துதல் எதுல வரும்னா உபவாசத்துல தான் வரும். மற்றபடி உங்க மாம்சம் எதுக்கும் ஒடுக்கவும் முடியாது, அதை அடக்கவும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப நிறைய அனுபவங்களை குறித்து அவர் சொல்றார். இதே நீங்க ரோமர் 7ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோனோ அதையே நான் செய்கிறேன், எதை நான் எனக்கு நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோனோ அதை தான் நான் நினைக்கிறேன், நான் விரும்பாததையே நான் செய்கிறேன். என்னதான்? அல்லேலூயா. மாம்சத்தோடு நான் போராடுகிறேன்றாரு. ஆமென். நான் பாவத்தோடு நான் போராடுகிறேன்றாரு. இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில நமக்கு பாவத்தோடு மாம்சத்தோடு நமக்கு போராட்டம் வரும். ஆமென். ஆனா அது ஒரு நாள் நம்மை மேற்கொள்ள முடியாது. தேவன் மேற்கொள்ளவும் விட மாட்டான். சொல்லுங்க, மேற்கொள்ளவும். பாவம் நம்மோடு போராடும். பாவம் நம்ம மாம்சமும் ஆவிக்கு விரோதமாய் போராடும். ஆனா அவைகள் நம்மை மேற்கொள்ள. ரோமர் 8:1 என்ன சொல்லுகிறது? ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. ஆவியின்படி நடக்கணும். சொல்லுங்க, ஆவியின்படி யார் நடக்க முடியும்? யார் ஆவியின்படி நடக்க முடியும்? அப்போஸ்தலர் 1:8 யார் ஒருவர் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டார்களோ, ஆமென், அல்லேலூயா, பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நிறையப்பட்டார்களோ அவர்கள் ஆவியின்படி என்ன பண்ணுவாங்க? 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது யார் ஒருவர் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நிறையப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆவியின்படி நடப்பார்கள். ஆமென். ஆவியில நடப்பார்கள். நிரப்பப்பட்டவர்கள் ஆவியில நடத்தப்படுவார்கள். அல்லேலூயா. நீ எங்க போகணும், எங்க நிக்கணும், என்ன பேசணும், எல்லாம் ஆவியான உங்களுக்குள்ள இருந்து உங்களை போதிப்பார், உங்களை நடத்துவார், உங்களை தப்பு வைப்பார். அல்லேலூயா. ஏன்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்திலும் உங்களை அவர் என்ன பண்ண நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ மூன்றாவது ஒரு நோக்கம் என்னது? நம்முடைய மாம்சத்தை உபவாசத்தில் ஒடுக்கிறது. மூன்றாவது நோக்கம் என்னது? உபவாசத்தின் மூலம் நம்முடைய மாம்சத்தை ஒடுக்கிறோம். சரி, எக்ஸாம்பிள் எப்படி பாஸ்டர்? எனக்கு புரியல. ஒடுக்கிறதுனா சில பேர் ஒரு பொழுது, சில பேர் பொருத்தனை, சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் அதுக்கு நல்ல வார்த்தைங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஃபாஸ்டிங்க்கு வேற என்ன வார்த்தைலாம் இருக்கு? உபவாசம், ஒரு பொழுது, விரதம். நல்ல வார்த்தை சிஸ்டர், தேங்க்யூ. விரதம், நான் விரதம் எடுக்கிறேன். ஆமென். என்னது? இப்படி பல வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறாங்க. எதற்கு எடுக்கிறாங்க?
செவ்வாய்க்கிழமை தோறும் எடுப்பாங்க, வெள்ளிக்கிழமை தோறும் எடுப்பாங்க. பாரம்பரியமாக என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுகிறதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. எல்லாரும் எடுக்கிற மாதிரி நாம் எடுக்கலை. ஆமென். நம்முடைய மாம்சத்தை நாம் ஒடுக்குவதற்கு தேவன் உபவாசத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன்? உன் ஆவிக்குரிய மனுஷன் பலனா இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒடுக்குவது அப்படின்னு சொன்னா, நிறைய நம்ம ஒரு பக்கம் நான்வெஜ்ஜே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஆண்டவருக்காக, ஆண்டவரே தானியல் மாதிரி நான் நான்வெஜ் இல்லைப்பா, நான் கொஞ்சம் என்ன பண்ணுறேன், மரக்கறியும் சாப்பிட்றேன்ப்பான்னு சொல்கிறல்ல, அது உன்னை உன் மாம்சத்தை நீ ஒடுக்குவதற்கு அடையாளம். அல்லேலூயா. இப்போ புரியுதா? சீஸு, பர்கரு, வேற